ஹலோ ஹிடன் ஜெம்ஸ் ஃபேமிலி. நம்ம ஹிடன் ஜெம்ஸ் சேனலில் இன்னும் ஹிடன் ஜெம்ஸாக இருக்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்படி போகிறதுனா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நீடாமங்கலத்துலேருந்து தான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகணும். சரி, ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்கிறேன். அப்படி என்ன தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னா, ஆமாங்க, உண்மையிலே ஹிடன் ஜெம்ஸ் தான் இந்த ஸ்பாட்டு. மெய்யழகன் மூவி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான மூவின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச படம் தான் மெய்யழகன். ஆக்சுவலாக இந்த மூவி தேட்டரில் ஓவராலாக ரொம்ப ஓடலை. பட் ஆனால் இதே ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஆஹா ஓஹோ சூப்பர் சொல்லிட்டு தூக்கி கொண்டாடிட்டு இருந்தாங்க. பட் இதே மாதிரி தான் 1001 வந்த புதுசில் அதை யாரும் பார்க்கல. ஆனால் 10 வருஷத்து வந்ததுக்கப்புறம் அதை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்படிப்பட்ட படம் தான் மெய்யழகன். அந்த மெய்யழகன் மூவியில் அரவிந்த் சாமியும் கார்த்தி சாரும் உட்காந்து ஒரு டேமுக்கு பக்கத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த ராஜா கதை, அந்த ராஜா எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த கார்த்திகோட லைஃபு, அவர் எப்படி எல்லாரையும் பார்க்குறாரு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 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 சீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா நீடாமங்கலத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த டேமு. இது மூணாறுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மூணாந்தலப்புன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில். ஆக்சுவலாக இது ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்குது. ரொம்ப பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் தண்ணி ஓடும்போது நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. பட் அந்த மூவியில் எடுத்த சீனும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் கம்மியாக தண்ணி இருக்கும். அப்போ எடுத்த சீன் தான். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் தண்ணி இல்லாமல் அந்த டேமை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம். இது ஒரு சின்ன டேம்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இந்த ஆறுலேருந்து 3 ஆறாக பிரிஞ்சு போகுது. அதாவது இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா வெண்ணாறு, அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா கோரையாறு, அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா பாமணியாறுன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ரிவராக இங்கேருந்து பிரிஞ்சு டெல்டா விவசாயத்துக்கு இங்கேருந்து தான் தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆறு எங்கேருந்து வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேட்டூர் டேம்லேருந்து கல்லணையிலேருந்து இந்த மூணாறு இங்கே வரும். இந்த ஆற்றுலேருந்து டெல்டா ஃபுல்லாக இருக்கிற விவசாயத்துக்கு இங்கேருந்து தான் தண்ணி டிவைட் பண்ணி 3 ஆறாக பிரித்து விட்றாங்க. நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்பாட்டுக்கு வரணுன்னா உண்மையிலே நீங்கள் எந்த டைம் வேணால் வரலாம். தண்ணி ஓடும்போதும் சரி, தண்ணி ஓடாதும் சரி. நீங்கள் ஒரு வாட்டி தண்ணி இல்லாதப்ப இந்த டேமை பாருங்கள். அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக தான் இருக்கும். உண்மையிலேயே ஒரு சிட்டியில் இருக்கும்போது இந்த மாதிரி வில்லேஜில் இந்த டேம்கிட்டலாம் உட்காந்து பார்த்து இருக்கும்போது ரொம்ப 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 காமாக ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் இந்த டேமுக்கு போயிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இந்த டேமோட ஹைட்டே பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்குன்னு. இது சின்ன டேம்லாம் கிடையாது, ரொம்ப 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 பெரிய டேமு. நான் இப்போ உட்காந்துருக்க பிளேஸ் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மெய்யழகன் மூவியில் கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் உட்காந்துட்டு அந்த கான்வர்சேஷன் போகும் பார்த்தீங்களா, அதே பிளேஸில் சேம் இடத்துல உட்காந்துட்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் திருவாரூர் சைடோ இல்லை தஞ்சாவூர் சைடோ வந்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டரும், திருவாரூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர், கும்பகோணம் இந்த சைட்லேருந்து எப்படி வந்தீங்கனாலும் ஒரு 25-30 தான் வரும். ஸோ ஒன் டைம் ஆச்சும் இந்த டேம் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பார்க்க செம்மையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய டேம். சின்ன டேம்லாம் கிடையாது, பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பெரிய டேமு தான். நீங்கள் தஞ்சாவூரோ இல்லை திருவாரூரோ கும்பகோணமோ வந்தீங்கன்னா ஒன் டைம் இந்த டேமை விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்கும். மறக்காமல் நம்ம ஹிடன் ஜெம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.